பழனி கோவிலை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இதை நிறுத்தியில் நான் சில ஒரு அடுத்த கட்டம் அதை நகர்த்தணும். அதனால் கொஞ்சம் எல்லாத்தையும் ஹோல்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் இருந்தாலும் தங்கத்துக்கு நிகரான விலை அங்கே தலைமுடிக்கு உண்டு. அதுவும் பெண்கள் தலைமுடிக்கு வந்து விலை அதிகம். அது வெளிநாட்டுக்கு அனுப்பி விற்கலாம் பண்ணுறாங்க. அதில் வந்து முடி வெட்டுறது, அந்த தலைமுடி எடுக்கிறதுலேருந்து ப்ளஸ் வந்து தலைமுடி விற்கிற வரைக்கும் ஊழல் இருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கின்றது. அப்புறம் வந்து அன்னதானத்துக்கான காய்கறிகள் வந்து உழவர் சந்தையில் வாங்குறாங்க. உழவர் சந்தையில் எந்த உழவர் வந்து விற்கிறாங்க? அது வெளியாட்கள் தான் கடையை போட்டு விற்றுட்ருக்காங்க. திமுக ஆட்சியில் அதான் நடந்தது. ஆக்சுவலாக வந்து பழனிக்கு பக்கத்தில் ஒட்டஞ்சத்திரம் இருக்குது. ஒட்டஞ்சத்திரம் தான் காய்கறி மார்க்கெட், அதுதான் ஹப்பு. அங்கே வந்து கொள்முதல் பண்ணும்போது நமக்கு பெட்டர் ரேட் கிடைக்கும், குவாலிட்டியான ப்ராடக்ட் கிடைக்கும். இங்கே குவாலிட்டியான ப்ராடக்ட் கிடைக்கலன்றது ஒரு கவலைக்குரிய விஷயமா இருக்குது. ஸோ ஹெச்ஆர்என்சி மினிஸ்டர் வந்து இதுலேயும் கவனம் செலுத்தணும். கொள்முதலில் வந்து ஊழல் இருக்குது. இவங்க சும்மா உதவாக்கிற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிட்டு உழவர் சந்தையில் போய் வாங்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நேரடியான கொள்முதல், நியாயமான ஆட்களை போடுங்க. அதே போல் அரிசியில் இலை வாங்குறது, இலைலாம் சாப்பிட முடியாது. அந்த இலையில வந்து அது கிழிஞ்சிருக்கும், அதில் தான் சாப்பிடணும்னு நம்மளை வற்புறுத்துவாங்க. ஸோ இது வந்து ஒரு கவனிக்கக்கூடிய விஷயம். அதே போல் காய்கறி, இந்த 3 விஷயங்கள்லையும் பெரிய ஊழல் இருப்பதாக, ஆயில் போன்ற விஷயங்களில், மளிகை சார்ந்த விஷயங்களில் இது கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். அண்டு ஹெச்ஆர்என்சி பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஒரு பொதுவாக சொக்கலிங்கம் இன்னும் 2-3 பேர் கூட எனக்கு கேள்வி கேட்டிருந்தாங்க, ஏன் வந்து போன திமுக கவர்மெண்ட்டில் இல்லை 5 வருஷமாக வாய மூடிட்டு இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைன்னுலாம் கிடையாது. சில விஷயங்களை வந்து மீடியாவில் சொல்ல முடியாது. ஆனால் நான் வந்து திருச்செந்தூரில் வந்து சங்கடப்பட்ட போது அந்த ஜேசிக்கு எதிராக 1 மணி நேரம் திட்டி தீர்த்துருக்கேன். அது மினிஸ்ட்ரியும் சேர்த்து தான். நம்பர் 2 வந்து அங்கே வந்து கடல் ஆர்த்தின்ற ஒரு விஷயத்தை தடுத்து நிறுத்தியது வந்து திமுக அரசாங்கம் தான். அதற்கு எதிராக மதுரை நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளது. நம்ம ஆர்டிஐயில் வந்து கடந்த 1.5 வருஷமாக டீட்டெயில் கேட்டே இருக்கோம், அவங்க கொடுக்கல. வழக்கறிஞர் கந்தசுவாமி மன்னார்குடியை சேர்ந்தவர், அவர் தொடர்ந்து கேட்டுக்கிற அவரோட நண்பர்களும் அவங்க கொடுக்கல. ஸோ இதெல்லாம் வந்து சட்டபூர்வமான விஷயங்கள். இப்போ நம்ம வந்து சினிமா ஹீரோ கிடையாது, ஒரே ஆள் 50 பேர் அடிக்கிறதுக்கு. எது பண்ணாலும் சட்டபூர்வமாக தான் பண்ணணும். ஸோ அந்த வகையில் நாம் பண்ணலைன்றது தவறு. இப்போ ஏன் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல திமுக வந்து வெறும் கொள்ளை கூட்டமாக தான் இருந்தது. ஆனால் இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கிறிஸ்துவ மயமாக இருக்கின்றதோ அப்படின்னு ஒரு பயம் வந்து மக்கள்கிட்ட எழுந்திருக்கு. அது நிறைய பேர், அதாவது முக்கியமான அமைச்சர், முதலமைச்சர், அப்புறம் அவருக்கு அடுத்து இருக்கக்கூடிய சபாநாயகர், அவருக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா, ஒரு டீம் ஆஃப் பீப்புள் வந்து கிட்டத்தட்ட 7 பேர் கிறிஸ்டின் நினைக்கிறேன் இந்த மினிஸ்ட்ரியில், ஃபினான்ஸ் மினிஸ்டர் உட்பட. அப்போ கொஞ்சம் பயம் இருக்குது. இன்ஃபேக்ட் வந்து திரு விஜய் அவர்களும் வந்து கிறிஸ்தவர்களுக்கும் வந்து தலித் மக்களுக்கும் பண்ணால் போதுன்ற ஒரு எண்ணத்தை இருப்பதாக அரசியல் வட்டாரத்தில் செய்திகள் அடிபடுகின்றது. அது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியாது. இந்த வேலை வந்து இப்போ திமுக என்னதான் வந்து முஸ்லீம் சப்போர்ட், கிறிஸ்டின் சப்போர்ட்னாலும் அவங்க வந்து திருடினாங்க, கோவிலில் திருடினாங்க, அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஆனால் கோவில் முறைகள்லாம் வந்து அவங்க ஸ்டாப் பண்ணல. பட் இந்த இடத்துல ஒரு கிறிஸ்துவ அரசாங்கன்ற ஒரு பேரை பெற்றிருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் ஒரு பக்கம் வந்து ஒரு பிராமண ஒரு மந்திரியை வந்து ஹெச்ஆர்என்சிக்கு போட்டதுனால ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் என்று நம்பப்படுகின்றது. அதனால தான் நம்ம தொடர்ந்து கோரிக்கைகள் வைக்கிறோம். எனக்கு தெரிஞ்ச திருச்செந்தூரில் அடியோடு மாற்றம் பண்ணாங்க, பணிலும் பண்ணணும். இன்னி கூட பணிலேருந்து ஒரு அம்மா ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, இன்ஸ்டாவில் பார்த்தேன். லோக்கலாக நிறைய பேர் அந்த விஷயத்தை துண்டு அறிக்கைகள்லாம் போட்டு கொடுக்குறாங்க. இதில் என்னென்னா, அந்த சிஸ்டத்தை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கணும். பழனி ஜாயின்ட் கமிஷனர் இருக்கார், பழனி கோயிலுக்குன்ட்டு. ஏற்கனவே போட்ட ஜாயின்ட் கமிஷனர் ஒரு கடையை வந்து போகர் சந்தையில் போட்டிருக்காரு. அது எடுன்னு சொன்னபோது எடுக்கலை. அது என்ன உட்குத்துலாம் நமக்கு தெரியல, அது நமக்கு மேட்டர் இல்லை. ஆனால் நான் யாரையும் குற்றம் சொல்லலை. சுரேஷ் என்கின்ற ஒரு தனிநபர் வந்து 50,000 ரூபாய் 1 லட்ச ரூபா ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிறார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஒரு சாதாரண ஒரு ரோப் காரோடைய இன்சார்ஜாக இருக்கிற ஆள், அது ஒரு ஷிஃப்ட் இன்சார்ஜ். இன்ஃபேக்ட் அவர் மேலே இவங்க நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னும்போது இது வந்து இந்த ஊழல் வந்து பரவலாக்கப்பட்டிருக்கா அப்படின்னு ஒரு சந்தேகத்தை நம்ம முன்னாடி எழுந்து நிற்குது. நிச்சயமாக முருகர் அவருடைய வேலையை செய்வார். அது ரமேஷ் வாயிலாகவா, அல்லது கவர்னர் வாயிலாகவா, அல்லது மத்திய துறைகள் வாயிலாகலான்றதெல்லாம் காலம் பதில் சொல்லும். ஆனால் இது இவங்க திருடுறவங்க நம்ம கேட்குறோம், அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கு என்னென்னா, கடவுள் சன்னதியிலிருந்து திருடுறாங்களே,
இது கொஞ்சம் கூட உறுத்தலையா அப்படின்றது தான் ஒரு கேள்வி. எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, நான் எனக்கு ஒரு பெரிய கான்ட்ராக்டர் ஒருத்தர் பேசியிருந்தேன். அவர் சொன்னார், இந்த பார்ட்டி ஃபண்டு, இந்த கட்டிங் இதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டார். இப்போ இருக்கக்கூடிய பிடபிள்யூ மினிஸ்டர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள். ஆக்சுவலாக இதே போல் தான் டிஎம்கேவும் ஆட்சிக்கு வந்தபோது இருந்தாங்க. அதுக்கப்புறம் 30% வரைக்கும் போயிட்டாங்க. இவங்க வந்து வாங்க மாட்டாங்கன்னு நம்புகிறாங்க. அதாவது வந்து இவங்க வாங்கலைனா கூட, டிவிக்கு அரசாங்கம் வாங்கலைனா கூட அதிகாரிகள் விட மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து ஊறி போயிட்டான். இந்த லஞ்சத்தோடு அவங்க வந்து பொண்டாட்டி பிள்ளைங்களை வந்து குளிப்பாட்டி ஊறி போயிட்டாங்க. அப்போது இப்போ அதாவது இன்ன தேதிக்கு எனக்கு தெரிஞ்சு அவங்க லஞ்சம் வாங்கலை. பிடபிள்யூடியில் ரொம்ப பெரிய விஷயம். ஹைவேஸில் எல்லா பில்லாம் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. வந்து எல்லாமே ஆன்லைனில் போடுங்க, யார் பெட்டர் ரேட்டோ நீங்கள் கொடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதில் அட்வான்டேஜ் என்னென்னா, அவங்க வந்து -20% கூட போட்டு எடுக்கலாம். ஏன் எடுப்பாங்கன்னா, அவங்களுக்கு வந்து ரொட்டேஷனுக்கு வந்து அது ஓடிட்டே இருக்கணும். அப்போ அதனால் எடுப்பாங்க. ஸோ இந்த நடைமுறை வந்து ஒரு பக்கம் கேள்விப்படும்போது மகிழ்ச்சியாக இருக்குது. ஓகே, திருடலை அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் வந்து ஹெச்ஆர்என்ஸை திருடுறவங்களை விட்டு வைக்கிறாங்க அப்படின்றது வந்து ஒரு வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பழனியில் வந்து ஒரு இன்டெலிஜென்ஸ் ஒரு ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி, நியாயமான போலீஸ்காரங்க இருக்காங்கல்ல, இதில் வந்து ஒரு கூட்டு களவாணிகள், இந்த எப்படின்னா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், யாரெல்லாம் பப்ளிக்கோட இன்ட்ராக்ட் ஆகிற டிபார்ட்மெண்ட், கலெக்டர் ஆஃபீஸு, 2 வந்து போலீஸ், அடிவாரம் போலீஸ் ஸ்டேஷனு, அப்புறம் கோர்ட், அதாவது நம்மளுடைய பழனி கோர்ட்டு, அங்கே வந்து இருக்கக்கூடிய ஜுடிஷியல் பீப்புளுக்கு, அங்கே அவர் மூலிமா வரக்கூடிய அந்த பிஆர்ஓ மூலமாக வரக்கூடிய ஆட்கள். இது வந்து ஒரு ஜட்ஜி வந்தால் ப்ராப்ளம் இல்லை, ஒரு மேஜிஸ்ட்ரேட் வந்தால் ப்ராப்ளம் கிடையாது. அவருக்கு சொந்தக்கார மச்சானுக்கு மச்சான் டிரைவர், அவங்க வீட்டில் டிரைவரு, இவங்க எல்லாருமே அந்த பவரை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. போலீஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பழனி அடிவாரத்து போலீஸ் வந்து உச்சக்கட்ட ஊழலில் திளைச்சி போயிருக்காங்க. அது வந்து உள்துறையை கையில் வச்சக்கூடிய திரு விஜய் அவர்கள் வந்து இதை சீரியஸாக பார்க்கணும். இதெல்லாம் யாருக்கு என்ன டிஸ்டர்பன்ஸ்னு அவங்க வந்து அதை வந்து கடந்து போகிறாங்கன்னா, திமுகவுக்கு ஏற்பட்ட கதி தான் டிவிக்கு ஏற்படும். ஸோ அது மாதிரி ஏற்படக்கூடாதுன்றது நான் வந்து நினைக்கிறேன். நான் ஒரு தூய மனசோடு இந்த விஷயம் பேசுகிறேன். ஏன்னா தூய சக்தியாக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் என்னுடைய தூய மனசை புரிஞ்சுப்பார் நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் இன்டெலிஜென்ஸ் வச்சு நல்ல ப்ராப்பராக ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணி, யார் திருடுறா, யார் திருடல, யார் கொள்ளடிச்சுறான், அவனை நீங்கள் வந்து எதுவும் அந்த பொருள்லாம் திரும்ப வாங்க வேண்டாம். அவனை பணம் இல்லாத ஒரு இடத்துல போட்டாலே, ஏதாவது ஒரு கோயிலுக்கு, ஏதாவது ஒரு மூலையில் ஆளே வராத கோயிலுக்கு அதை உட்காந்து, இல்லைன்னா கடலில் உட்காந்து கடல் அலையை என்ன அப்படின்ற மாதிரி ஒரு பொறுப்பை கொடுத்து ஒரு 100 பேரை டிரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக எல்லா கோயிலுக்கும் அந்த பய அலைகள் போய் எல்லாரும் திருந்துவதற்கான வாய்ப்பு இருக்கும். இந்த அரசாங்கத்தில் அதை பண்ண முடியலன்னா எந்த அரசாங்கத்துலேயும் பண்ண முடியாது. இதுதான் உண்மையும் கூட. அண்டு இதில் வந்து நான் சில விஷயங்கள்லாம் எனக்கு சிலர்லாம் டேட்டா அனுப்புறதை பார்த்தா ரொம்ப கண்ணீர் வருகின்றது, ரத்த கண்ணீர் வருகின்றது. அந்தளவுக்கு கொள்ளடிக்கிறாங்க. அது கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து பராசக்தியில் ஒரு வசனம் எழுதியிருந்தார், கோவில் கொடியவர்களின் கூடாரமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அது இன்றைக்கி கொடியவர்களின் கூடாரமாக தான் இருக்காது. அந்த முருகனை பார்த்தா பக்தி வரணும். இவனுக்கு பணம் ஏடிஎம் மிஷினாக இருக்குது. அந்த பழனி முருகனை பார்த்தா ஏடிஎம் மிஷின். இன்றைக்கெலாம் ஒரு 4 பேர் ஃபோட்டோ போட்டு இவங்களோட சொத்து மதிப்பு என்ன கடந்த 10 வருடங்கள்னு ஒரு பெரிய ஒரு சர்க்குலர் வந்து பழனியில் யாரோ போட்டிருக்காங்க, எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. அப்போ நான் பழனி கோயில்னால், நான் இப்போ ராமேஸ்வரத்தை விட போகிறதில்ல, வந்து திருவண்ணாமலை விட போகல, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து திருச்செந்தூர் வந்து கடந்த ஒரு 7 வருடங்களாக திருச்செந்தூரை பயணிக்கிறோம். அங்கே இந்த கவர்மெண்ட் எடுத்த ஆக்ஷன் படி அடுத்து பழனிக்கு தான் வரணும். அடுத்து அதுக்கப்புறம் திருவண்ணாமலைக்கு போகணும். ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப். அப்புறம் ஸ்ரீரங்க ரங்கநாதர் கோயிலுக்கு வரணும். இதில் என்னென்னா, நிறைய பேர் வந்து பர்சனல் அஜெண்டா வச்சுருக்காங்க. இந்த எவனா போட்டு திட்டுறது, கட்டிங் போடுறது, உன்னை பற்றி நான் பேசாமல் இருக்கேன்னா எனக்கு 1 லட்சம் கூட 2 லட்சம் கூடன்ட்டு, அது போன்ற ஆட்களும் ப்ராப்ளமேட்டிக். அதாவது ஹிந்து சொசைட்டியில் நான் இந்து காப்பாளர், நான் தான் இந்து மதத்தை காக்க வந்தவன், ஆர்எஸ்எஸ் வந்து புடிங்கியான்லாம் கேட்டு மெசேஜ் போடுற ஆட்கள்லாம் வந்து நான் பார்த்துருக்கேன். அவங்களாம் ஆர்எஸ்எஸ்லாம் பதில் சொல்கிற அளவுக்கு அவங்களாம் ஒர்த்து கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கல, நாய் ஓடுது ஒரு இலக்கையை நோக்கி, அது தெரியாமல் அது பின்னாடி போகிற நாயை வந்து அந்த ஓடுற நாய் கடிச்சதுன்னா இலக்கும் போயிடும், 2க்கும் சகோதர யுத்தம் தான் அதுக்கப்புறம். ஸோ அதனால் அது போன்ற ஆட்கள் வந்து கொஞ்சம் மலிவாக இன்றைக்கி வந்து டொமைனில் இருக்காங்க, இன்றைக்கி வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. அவங்களாம் வந்து தள்ளிட்டு உண்மையிலே, ஏன்னா ஒருத்தர் மேலே குற்றம் சொல்கிறது ஈஸி, அவன் திருடினா, சிலையை திருடினா, அந்த இது பண்ணான்னு சொல்லிட்டு. அதுக்காக வந்து யாரும் தப்பு பண்ணவங்கள நான் பாதுகாக்கணும்னு நான் சொல்லலை. தப்பு பண்ணவங்கள சட்டம் தன் கடமையை செய்யட்டும், அவ்வளோதான். அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக
இது மாதிரி வந்து ஒரு குற்றச்சாட்டை எழுப்பி நல்லா சாப்பிட்டுட்டு உண்டு கொழுத்து எலின்னு சொல்லுவாங்க, அது போல் நல்லா திமிரோட சுற்றவங்களாம் இருக்காங்க. அவங்களாம் ஓரம் வச்சுட்டு ஜெனியூனாக ஒரு வித் ரியல் கன்சர்னோட வந்து ஒரு மெசேஜ் வருது அப்படின்னு சொன்னால் அது வந்து ஹெச்ஆர்என்சி மினிஸ்டரும் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சீஃப் மினிஸ்டரும் ஐ திங்க் ஆதவ் அர்ஜுனா வந்து ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் மினிஸ்டர். எனக்கு தெரிஞ்சு விஷ்ணு ரெட்டி, ஆதவ் அர்ஜுனா, நம்பர் 3 வந்து ஜான் ஆரோக்கிய சாமி. இவங்க 3 பேர் தான் அந்த கவர்மெண்ட்டை ரன் பண்ணுறது. புசியானது தான் அதுக்கப்புறம் தான். செங்கோட்டையன்லாம் அந்த சீன்லேயே கிடையாது. அப்போது கொஞ்சம் வந்து இந்த ஹெச்ஆர்என்சி ஊழலை கையில் எடுத்து ஒரு விஷயத்தை வெளிக்கொண்டு வந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப மக்கள் மனதில் வந்து இடம் பிடிக்கக்கூடிய எல்லா மக்கள் மனதிலையும் ஓட்டு போட்டவங்க போடாதவங்க எல்லார் மனசுலையும் நிரந்தரமாக கோவில் போல கட்டி கும்பிடக்கூடிய அளவுக்கு திரு விஜய் அவர்கள் மாறிடுவாங்க. ஏன்னா யாருமே பேசாத விஷயம் நான் திரும்ப சொல்கிறேன். ஹெச்ஆர்என்சி வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 40,000 கோயில்னு வச்சுக்கலாம். அதில் ஒரு 1000 கோயில் பெரிய கோயில் இருக்கும் அப்படின்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஒரு கோயிலுக்கு வந்து ஒரு சின்ன கோவில் அப்படின்னா ஒரு 30 50 கோடி ரூபாய் வந்து டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்டில் வந்து பணம் திருடப்படுகின்றது. நம்பர் 2, பெரிய கோயில்லாம் நம்ம சொல்லவே வேணாம். அதை நாம் நகையை பற்றிலாம் பேசலை, இடங்களை பற்றிலாம் பேசலை. பணம், கோல்டு, வெள்ளி, சில இடங்கள்லாம் வந்து பொருள்லாம் வரும், அதெல்லாம் கூட்டு கலவணிகள் தானே. ஒரு ஏசி வந்து இருப்பார், லோக்கல் ஏசி, அந்த கோயில் ஏசி, வேறு கோயிலேருந்து டிசியோ ஏசியோ வந்து அதை பார்ப்பாங்க பணம்ன்றதை. சில பொருள் இருக்குன்னா அவங்க தானே அதை கணக்கு வச்சுக்கணும். பொதுமக்கள் முன்னாடி கையெழுத்து போட்டுருவாங்க இவ்வளோ பணம் இருந்ததுன்னு சொல்லிட்டு. அந்த பொருள்லாம் விற்கப்படும். இதெல்லாம் நான் ஐ ஹவ் எனஃப் எக்ஸாம்பிள். ஸோ ஹெச்ஆர்என்சி வந்து அந்த ஊழல்கள் வெளில கொண்டு வந்தாலே திமுக அதிமுக வந்து உண்டு குளித்த பெரிய பெருச்சாளிகள்லாம் வந்து மாட்டுவாங்க. அது மக்கள் மத்தியில் இன்னும் வந்து மிகப்பெரிய அதிருப்தி அந்த கட்சிகளுக்கு எதிராக உண்டு பண்ணும். ஸோ இது டிஃப்ரெண்ட்டாக வந்து இதை ஆவணம் செய்யணும் வந்து இந்த அரசாங்கம். நான் வந்து ஏன் வந்து பழனியில் திரும்ப நான் சொல்கிறேன்னா, ஒரு பழனியில் வந்து குறைஞ்சபட்சம் 50,000 ரூபாயிலேருந்து 2 லட்ச ரூபா ஒரு நாளைக்கு சம்பாதிக்கக்கூடிய அதிகாரிகள் இருக்காங்க. அவங்க வைக்கிறது தான் சட்டம், அவங்க சொல்கிறது தான் கணக்கு. அப்போ அவன் மட்டும் திருடுறானா அப்படின்னா இல்லை, அவங்க கூட நிறைய பேர் சேர்ந்து திருடுறாங்க. கீழே மேலேன்னு ஒரு அடுக்கு இருக்குது, லேயர்ஸ் இருக்குது. பஞ்சாமிர்தம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த பழனி வந்தாலும் பஞ்சாமிர்தம் வாங்கிட்டு போகணும். ஐயப்பன் கோயில்லாம் பஞ்சாமிர்தம் அந்த அரவணெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க இல்லையா, அது போல் கோயிலுக்கு போனால் அது பஞ்சாமிர்தம் வாங்கிட்டு போகிறது வந்து விசேஷம். அந்த பஞ்சாமிர்தத்துக்கு பில்லு கொடுக்கணும். கூட்ட நெரிசலில் கேரளாக்காரன் வருவான், ஒரு உதாரணத்துக்கு 20 ரூபான்னு வச்சுங்களேன், 200 ரூபா கொடுப்பான், ஒரு 7 கொடுப்பான், மிச்சம் 60 ரூபா கொடுக்கணும். அவன் கிடைச்ச வரைக்கும் போதும், அவன் பாட்டு போயிடுவான். இது போல் மட்டுமே இந்த பஞ்சாமிர்த விற்பனை மட்டும் ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா வந்து தனியார்கள் கோயில் வழியாக எடுக்கிறாங்க. அது 70-30 கட்டிங் தான் எல்லாமே. ஸோ இது எல்லாமே வந்து பிரித்து மேயப்படணும். எனக்கு வந்து அந்த மாதிரி ஹெச்ஆர்என்சி வேலை பார்க்குற எல்லாருக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, ஏன் இப்படி கொள்ளடிக்கிறீங்க? உங்களுக்கும் அரசியல்வாதிக்கும் என்ன வேறுபாடு? ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ஒருத்தன் பணம் வாங்குறான், ஒரு தாசில்தார் பணம் வாங்குறான், வந்து ஒரு பட்டாக்கு ஒரு விஓ பணம் வாங்குறான், தலையாரி வாங்குறான்னா, ஆர்ஐ வாங்குறான்னா அதை நம்ம கடந்து போயிடலாம். அது லஞ்சம் தான், அது தவறு தான். ஆனால் கோவிலிருந்து கோவிலுடைய பணத்தை அந்த கோவில் சாமிக்கான பணத்தை நீங்கள் திருடுறீங்கன்னா உங்கள் குடும்பம் நல்லா இருக்காதுன்றது ஏன் உங்களுக்கு புரியல? உங்கள் குடும்பம் அதாவது சீரழிந்து போயிடும், சிக்கி சின்னாபனமாக போயிடும். நீங்கள் பணமாக பார்ப்பீங்க. அது வந்து இதர் வந்து ஒயின் ஷாப்பில் போய் செலவு பண்ணுங்க நைட்டு. ரெண்டாவது வந்து பெண்களுக்கான செலவுக்காக வச்சுக்கலாம். நீங்கள் விதவிதமான பெண்கள் கூட படுக்கலாம், சொத்துக்கள் வாங்கலாம். ஆனால் நீங்கள் நெட் நீங்கள் வந்து ஒரு நாளுக்கு அப்புறம் ஒரு கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா யாருக்கும் வராத ஒரு நோய், கேன்சர் வந்து மூளை கேன்சர் வரும், யாருக்கும் வராத வந்து ஒரு லிவர் ப்ராப்ளம் வரும், யாருக்கும் வராத ஒரு ஹார்ட் வந்து திக்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, அந்த வால் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல, 30% 20%, கிட்னியில் வந்து கிரியேட்டின் லெவல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இது போல் விஷயங்கள் திருடுறவங்க வீட்டில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நல்லா புரிஞ்சுங்க, நீங்கள் பணம் இருக்கும் ஆனால் வீட்டில் நிம்மதி இருக்காது. நோயற்ற வாழ்க்கையை குறைவற்ற செல்வம்னு சொல்ல இடத்துல நோயோடு தான் நீங்கள் வாழ்வீங்கன்றதை புரிந்து கொள்ளுங்கள். இது வந்து ஒரு சிபிஐயோ ஒரு மத்திய உளவுத்துறையோ இல்லை பிரைம் மினிஸ்டரோ சிஎம்ஓ தலையிட்டு நாம் திருந்தணும் அப்படின்ற, அப்போ தான் திருத்தப்படுவோம் அப்படின்றதெல்லாம் விட்டுட்டு இந்த நொடியிலேருந்தாவது திருந்தி தொலைங்க. உங்களுக்கு அதாவது வந்து செல்ஃபோன் வாங்க வக்கு இல்லாமையாக வந்து இருக்கான். அவனுக்காக ஒரு 100 பேர் 200 பேர் நீங்கள் கேட்டு திறந்து விடுறீங்கன்னா அப்போ அந்த 100-200 பேருக்காக ஏழையான பக்தன் வந்து லேக் ஆகிறான்ல, அவனோட டைம் வேஸ்ட் ஆகுதுல, எவ்வளோ பெரிய பாவம். ஒரு வக்கு ஒரு டாப்அப் பண்ண வக்கு இல்லாமல் இருக்கீங்க.
ஒரு வந்து செல்ஃபோன் வாங்க வக்கில்லாமல் இருக்கீங்க, ஒரு 1000 2000 டிஸ்கவுண்ட்டுக்கு வந்து இது ஒரு வகையான திருட்டு. இது திருட்டில் வராது, இவங்களாம் பார்த்து விட்றதானே. அவன் வந்து பொருளாக கொடுக்குறான், பணமாக கொடுக்கல. ஸோ இது போல் திருட்டுகளையும் நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கணும். நான் வந்து இன்னையோட பழனி மேட்டரை வந்து க்ளோஸ் பண்ணுறேன்னா பர்மனெண்ட்டாக கிடையாது. இது வந்து ஜேசி ஆக்ஷன் எடுக்கலன்னு தெரிஞ்சு போச்சு. அடுத்த சட்ட ரீதியான விஷயங்களை ஆதாரங்களோட எங்கே வந்து அதை சமர்ப்பிக்கணுமோ அங்கே சமர்ப்பித்து அது ஒரு லீகல் பேட்டில் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எங்களுடைய குழு முடிவு எடுத்திருக்கின்றது. ஸோ இனிமேல் நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த பழனி கோயிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருந்ததுன்னா நீங்கள் நேரடியாக அதை தட்டி கேட்பது வந்து சிறப்பாக இருக்கும். தைரியமாக கேளுங்க. கடவுள் முன்னாடி விஐபிலாம் கிடையாது. வேலை இல்லாத பட்டதாரி, வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன், 2 தான் அதுக்கு மீனிங். அங்கே வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன்றது எல்லா பக்தர்களும் வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் தான் கடவுளுக்கு. நீ இன்றி கடவுள் இல்லை, கடவுளின்றி நீ இல்லை, நீயும் கடவுளும் சேர்ந்தால் தான் எல்லாமே சத்தியமாக சாத்தியம்ன்ற போது நாம் யாருமே கோயில் போகல. கொரோனா கோயிலே போகல அப்படின்னா கடவுளுக்கு என்ன மரியாதை? கொரோனா வந்தது, ஒரு 8 மாதம் யாரும் எங்கேயும் போக முடியல. அப்போ பக்தர் போனால் தான் அந்த கோயிலுக்கு பெருமை. அப்போ அந்த பக்தர்களை அழித்து ஒழிக்கக்கூடிய ஒரு வேலையை வந்து ஹெச்ஆர்என்சி பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த அரசாங்கம் பர்ஃபெக்டாக பண்ணாங்க. இந்த அரசாங்கம் அதை பண்ணக்கூடாதுன்ற ஒரு விஷயத்துக்காக இதை நான் முன்வைக்கிறேன். ஸோ நான் இன்னும் இதுக்கு வந்து ஒரு 2 to 3 months ஆகும். சில விஷயங்கள் நிறைய மெனக்கெடுதல் இருக்குது. நம்ம எங்கேயும் சரிஞ்சிடக்கூடாது, எங்கேயும் சரிவை சந்திச்சிடக்கூடாது. ப்ராப்பராக இதுக்கான டாக்குமெண்டேஷன்லாம் ரெடி பண்ணுறோம். டெஃபினட்டாக இதில் ஒர்க். நான் சொல்லிட்டேன்ல, எனக்கு வந்து ஆண்டாள் கோயிலில் ஒரு மன வருத்தம் இருந்தது. அந்த கோவிலில் வந்து தங்க விமான திருப்பணியில் நிறைய தவறு நடந்தது. கொங்கு மக்கள்லாம் வந்து பாழைகள்லாம் வந்து கியூவில் நின்று தங்கம் கொடுத்தாங்க. இவங்க பாட்டு அந்த பணத்தை விற்று ஃப்ளைட்டில் சுற்றிட்டு இருந்தாங்க. இவங்க இஷ்டப்பட்ட செலவு ஓபிஎஸ் போய் பார்க்கணும், சிஎம்ஐ பார்க்கணும், அவர் காரை போடணும், அதுக்கு வந்து ட்ரஸ்ட் வந்து பணம் கொடுப்பாங்க. இது உண்மை. அந்த ட்ரஸ்ட்டு சேர்மன் வந்து அதுக்கப்புறம் என்ன நடந்தது, அதுக்கப்புறம் அந்த ட்ரஸ்ட்டை நிர்வாகம் பண்ணவங்களுக்கு என் லைஃப் என்ன ஆச்சுன்றது நான் ஃபிசிக்கலாக பார்த்துருக்கேன். அந்த தங்கம் திருடினவன் வந்து ஆக்சிடென்ட்டில் செத்து போயிட்டான். அதில் 2-3 பேர் எப்படி பாதிக்கப்பட்டாங்க. அவன் மரணம் வந்து ஒரு பயங்கர மோசமான மரணமாக இருந்தது. ஃபிசிக்கலாக பார்த்துருக்கேன். 2வது வந்து அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் வந்து இப்போ கூட ப்ராப்ளம் வந்தது. நான் ஏன் பேச நிறுத்துறேன்னா அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்றதுல நான் தெளிவாக இருக்கேன். அதுக்கான வேலைகளும் இருக்கேன். நான் யாரும் இண்டிவிஜுவலுக்கு அகெயின்ஸ்டாக நான் பண்ணல அதை. அப்போ நான் அந்த கோயிலுக்கு போகல. கலைஞர் அவர்கள் என்றைக்கு வந்து இறந்து அடக்கம் பண்ணுறாங்களோ அன்றைக்கி தான் நான் கடைசியாக போனது. அதுக்கப்புறம் நான் போகல அந்த கோயிலுக்கு. அதே போல் பழனி கோயிலுக்கும் வந்து ஒரு மணி கட்டாமல் நான் அந்த கோயிலுக்கு திரும்ப போக மாட்டேன். அது நிச்சயமாக எல்லா பேப்பர்லேயும், எல்லா வீடியோலையும், எல்லா மெசேஜஸ்லேயும், எல்லா டிவிலையுமே பழனியில் வந்து அரை மணி நேரத்தில் சாமி பார்த்தோம், எங்கேயுமே ஏமாற்றுக்காரர்கள் இல்லை, எல்லாரும் ஒரே மாதிரி தரிசனம். அது 2 வகை ஏற்கனவே நம்ம கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கோம். அதன் மூலமாக அதை பெறலாம், அந்த உரிமையை பெறலாம். 2வது புது கேசஸ், புதுசாக சில எவிடன்சஸ் வந்து அந்த லோக்கல் மக்கள் கொடுக்குறேன்ருக்காங்க. கையுங்களவுமாக அவங்க பிடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்த்து கொடுப்போமே. முதல்வர் இருக்கார், கவர்னர் இருக்கார், கவர்னருக்கு மேலே துணை ஜனாதிபதி, பிரதம மந்திரி, அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு, ஹைகோர்ட்டு, கீழ்கோர்ட்டு, நிறைய விஷயங்கள் இருக்குது. இவங்களெல்லாம் தண்டிப்பதற்கு நம்ம இவங்களுக்கு தண்டனை கொடுக்கணுன்றது நோக்கம் இல்லை. இவங்க சரியாக ஆகணுன்றதான் நோக்கம். இவங்களை சரி பண்ணால்தான் ஃப்யூச்சர் நல்லபடியாக இருக்குன்றதுக்காக இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன்.